பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே சண்டை நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள், பாகிஸ்தானோடு மோதும் டிடிபி அமைப்பினர், அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்பு இடையே ரகசிய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் என்பது பாகிஸ்தான் தலையில் இடியை இறக்கியுள்ளதோடு விரைவில் ஆப்கானிஸ்தான் முழுவீச்சில் பாகிஸ்தானுடன் போரை தொடங்குகிறதா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியுள்ளது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் டிடிபி எனும் தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்புக்கும் இடையே கடும் மோதல் நடந்து வருகிறது. இதில் ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்களின் ஆதரவு டிடிபி அமைப்புக்கு உள்ளது. இந்த மோதலுக்கு மிக முக்கிய காரணம் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் டிடிபி அமைப்பினரிடையே நீண்ட காலமாகவே எல்லையில் மோதல் போக்கு இருந்தது. இதனையடுத்து கடந்த மாதம் பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்து டிடிபி அமைப்பினரின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் அப்பாவி மக்கள் உள்பட 47 பேர் கொல்லப்பட்டனர். இதில் கோபம் கொண்ட டிடிபி அமைப்பினர் பாகிஸ்தான் மீது தாக்குதலை தொடங்கினர். ஆப்கானிஸ்தான் வான் எல்லைக்குள் நுழைந்து அத்துமீறி தாக்கியதால் அந்த நாட்டை ஆளும் தாலிபான்களும் டிடிபி அமைப்புக்கு ஆதரவாக உள்ளனர். எல்லையில் கடந்த 3 மாதங்களாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே பயங்கர மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதில் தாலிபான்கள், பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் என 100க்கும் அதிகமானோர் இறந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மோதல் என்பது 2 நாடுகளிடையே போராக மாறுமோ என்ற ஒரு பதற்றத்தையும் தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானில் நடக்கும் ஆட்சியை கவிழ்த்து அங்கு தாலிபான்களின் ஆட்சியை நிறுவுவதில் உறுதியாக இருக்கின்றனர் டிடிபி அமைப்பினர். இதனால் நாளுக்கு நாள் 2 நாடுகளிடையே பதற்றம் என்பது அதிகரித்துள்ளது. 2 நாடுகளிடையே நிலைமை இப்படி இருக்க தற்போது ஒரு திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்ட டிடிபி அமைப்பினர் ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள் மற்றும் அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்புடன் ரகசிய ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக லண்டனை மையமாக கொண்டு செயல்படும் ஆப்கானிஸ்தான் இன்டர்நேஷனல் எனும் இணையதள செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி நிறுவனம் என்பது ஆப்கானிஸ்தான் நிலவரங்களை உன்னிப்பாக கவனித்து செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டு உள்நாட்டு போர் நடந்தது. அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிய பிறகு இந்த உள்நாட்டு போர் தொடங்கியது. இந்த போரில் ஆப்கானிஸ்தானில் அதிபர் அஷ்ரப் கனியின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதனை அடுத்துதான் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் அரியணை ஏறினர். இந்த வேளையில் ஆப்கானிஸ்தானை இப்போது ஆளும் தாலிபான்கள், தெஹ்ரீக்-இ-தாலிபான்கள் மற்றும் அல்-கொய்தா அமைப்பு உள்பட பிற வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளுடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் பெயர் மிர் அலி அக்ரிமெண்ட். இந்த ஒப்பந்தம் என்பது உலகளாவிய பயங்கரவாதியாக அறியப்பட்டவரும் தற்போதைய ஆப்கானிஸ்தான் உள்துறை அமைச்சராக இருப்பவருமான சிராஜுதீன் ஹக்கானி மற்றும் டிடிபி அமைப்பினர், அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்பின் கமாண்டர்களிடையே மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது சிராஜுதீன் ஹக்கானி என்பவர் தாலிபான்களுடைய உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர் முல்லா ஹிபாதுல்லா அகுன்சாதாவின் வலதுகரமாக இருந்தவர் என்றும், பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ISI பயங்கரவாதிகளுடன் நெருக்கமாக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது அந்த சிராஜுதீன் ஹக்கானி என்பவர்தான் தற்போது ஆப்கானிஸ்தானின் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். இதனால் ISI அமைப்பும் பாகிஸ்தானுக்கு எதிராக கிளம்புமா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்துள்ளது. ஏனென்றால் ISI அமைப்பு தொடர்ந்து தாலிபான்களுக்கு ஆதரவாக இருந்து வருகிறது என்பதையும் மறுத்துவிட முடியாது. அதோடு இந்த ஒப்பந்தத்தின்படி ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அமைந்துவிட்டால் பாகிஸ்தானையும் கைப்பற்ற வேண்டும். அங்கு இஸ்லாமியர்களின் ஷரியா சட்டத்தின்படியான ஆட்சியை நிறுவ வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதுதான் இப்போது அதிக கவனம் பெற்றுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில்தான் தற்போது ஆப்கானிஸ்தான் செயல்பட்டு வருகிறது. அதாவது கடந்த மாதம் டிடிபி அமைப்பினரின் முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தானின் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அமைந்த பிறகு பாகிஸ்தான் முதல் முறையாக டிடிபி அமைப்பினரை குறிவைத்து தாக்கியதும் இதுதான். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அமைந்த பிறகு பாகிஸ்தான் முதல் முறையாக டிடிபி அமைப்பினரை குறிவைத்து தாக்கியது இந்த தாக்குதலில்தான். இதனால் கொதித்த ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் முல்லா ஓமரின் மகனுமான முல்லா யாகூப் உடனடியாக டிடிபி மற்றும் டிடிபி அமைப்பின் ஒரு பகுதியாக செயல்பட்டு வரும் LGP எனும் ஹபீஸ்குல் பகதூர் குழு தலைவர்களை வரவழைத்து பேசினார். அப்போது மிர் அலி ஒப்பந்தம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதன் பிறகே பாகிஸ்தான் போர் விமான தாக்குதலை தாலிபான் அரசு கண்டித்ததோடு ஆப்கானிஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து சம்மனும் வழங்கியது. ஏற்கனவே டிடிபி அமைப்பினர் தலைவர் நூர்வாலி மசூத்,
பாகிஸ்தான் அரசை வீழ்த்துவோம், அங்கு இப்போது நடப்பது இஸ்லாமியர்களுக்கான ஆட்சி அல்ல, அங்கு நான் இஸ்லாமிக் ஆட்சி நடக்கிறது, இதனால் பாகிஸ்தானை வீழ்த்தி இஸ்லாமிய அரசை அங்கு நிறுவுவோம், ஷரியா சட்டங்கள் பாகிஸ்தானில் அமல்படுத்தப்படும் என கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் மிர் அலி ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தானுடன் முழு வீச்சில் போரிட ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள், டிடிபி எனும் தெஹ்ரீ தாலிபான்கள் மற்றும் அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்பினர் தயாராகி வருகின்றனரா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்துள்ளது. மேலும் பலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்பினர் பாகிஸ்தானில் செயல்பட்டு வருகிறார்கள் அல்லவா, அப்படி என்றால் அவர்கள் எப்படி தாலிபான்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தானை சீண்டுவார்கள் என்ற கேள்வி கண்டிப்பாக வரும். அதாவது பாகிஸ்தானின் பெஷாவரில் 1988 ஆண்டில் ஒசாமா பின் லேடன் உள்பட சிலர் நடத்திய மீட்டிங்கை தொடர்ந்துதான் அல்-கொய்தா அமைப்பு உருவானது. அதன் பிறகு சூடானை தலைமையிடமாக கொண்டுதான் 1992 ஆண்டு முதல் அல்-கொய்தா அமைப்பு செயல்பட தொடங்கியது. அதன் பிறகு 1996 ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அமைந்தவுடன் அல்-கொய்தா தனது தலைமையிடத்தை ஆப்கானிஸ்தானுக்கு மாற்றியது. அதேபோல பல சந்தர்ப்பங்களில் அல்-கொய்தா மற்றும் பாகிஸ்தான் இராணுவம் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருபோதும் அல்-கொய்தா தாலிபான்களிடையே சண்டை என்பது வந்ததே கிடையாது. மாறாக ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கு எதிராக செயல்பட்ட அமெரிக்க படைகளை எதிர்த்து சண்டையிட்ட அமைப்புகளில் அல்-கொய்தா முக்கியமானது. அதன் பிறகு ஆப்கானிஸ்தானை அமெரிக்க படைகள் ஆக்கிரமித்த பிறகுதான் அல்-கொய்தா அமைப்பினர் தலைவர் ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானுக்கு சென்றார். இதனால் பாகிஸ்தானை விட அல்-கொய்தா அமைப்பினருக்கு ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்களுடன் தான் நெருக்கம் அதிகம் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.